பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காண்க. நமக்கு ஒரு 3க்கு 3 சதுர அணி கொடுத்துருக்காங்க. அதனாலே நேர்மாறு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து கொடுத்துருக்கிற அணியை வந்து என்னது நாம ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் அதாவது நேர்மாறுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ நாம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம், அதாவது அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. நம்ம வந்து அணிக்கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறோம், அதை பாருங்க. ஓகே, இங்க வந்து டைரக்டா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நான் இந்த நிறை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது இந்த 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுட்டு மீதி உள்ள அணியை அணிக்கோவை எழுதிக்கலாம். ஸோ 5 1 1 5. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்புக்கு மைனஸ் இங்க 1 போடணும். ஓகே, இங்க 1 இருக்குது. ஸோ இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம்னா மீதி என்ன இருக்கும் 1 1 1 5. ஸோ 1 1 1 5. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உறுப்பு, ஸோ இதுக்கு கூட்டல் 1. ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுறணும். மீதி 1 5 1 1. ஸோ 1 5 1 1. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்ப அணிக்கோவை மதிப்புக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. நமக்கு இங்க 5 25 மைனஸ் 1. ஸோ 5 பெருக்கல் 24. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இங்க 1 தான் இருக்குது. ஓரஞ்சு 5 5 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஓரன் 1 மைனஸ் 5. ஸோ 1 மைனஸ் 5 அப்படிங்கும்போது நமக்கு என்னது மைனஸ் 4. ஓகே, ஸோ நமக்கு 24 5 120. 120ல 8 போச்சு அப்படின்னா நமக்கு 112. ஸோ இது வந்து 0 அல்ல. ஸோ இது 0 அல்ல அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்வர்ஸ் வந்து காண முடியும் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நாம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏக்கான ஃபார்முலா என்னது 3க்கு 3 அணிங்கும் போது அட்ஜாயிண்ட் ஏக்கான ஃபார்முலா என்னது நமக்கு M11, அதுக்கப்புறம் மைனஸ் M12, அதுக்கப்புறம் M13. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் M21, அதுக்கப்புறம் பிளஸ் M22, அதுக்கப்புறம் மைனஸ் M23, அதுக்கப்புறம் நமக்கு இங்க பிளஸ் M31, அதுக்கப்புறம் மைனஸ் M32, அதுக்கப்புறம் பிளஸ் M33. ஸோ இதனுடைய நிறை நிரல் மாற்று அணி, அதாவது டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா வந்து கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க M11 அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க இந்த உறுப்பினுடைய நமக்கு சிற்றணிக்கோவை மதிப்பு. ஸோ அதை எழுதிக்கலாம் நம்ம இங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து எழுத போறோம் 5 25 மைனஸ் 1. ஸோ இங்க வந்து என்னது 24 பிளஸ் 24. ஓகே, அதுக்கப்புறம் இந்த உறுப்புக்கு என்னது ஒரு மைனஸ் போட்டாச்சு. M12 அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு, அதுக்கு இந்த நிறை இந்த நிலையை விட்டலாம். ஓரஞ்சு 5 மைனஸ் 1. ஸோ 5 மைனஸ் 1 அப்படிங்கும்போது என்னது நமக்கு 4. ஸோ மைனஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் M13 அது வந்து இந்த உறுப்புக்கான சிற்றணிக்கோவை மதிப்பு, இந்த நிறை இந்த நிலையில விட்டது போக ஓரன் 1 மைனஸ் ஓரன் 5. ஸோ 1 மைனஸ் 5ங்கும் போது நமக்கு மைனஸ் 4. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த M13. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் போட்டுக்கலாம். M21 அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கானது, இங்க ஓரஞ்சு 5 மைனஸ் 1. ஸோ ஓரஞ்சு 5ங்கும் போது 5 மைனஸ் 1 4. ஸோ ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த உறுப்புக்கு, அதாவது இங்க M22 இந்த உறுப்புக்கு இங்க 5 25 மைனஸ் 1. ஸோ இங்க வந்து என்னது 24. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து மைனஸ் M23. ஸோ மைனஸ் வந்து இங்க எழுதிக்கலாம்.
M23ங்கிறது இந்த உறுப்புக்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுறணும். மீதிக்கு 5 1 1 1 இருக்குது. ஸோ I1 5 மைனஸ் 1 5 மைனஸ் 1ங்கிறது 4. ஸோ இங்க மைனஸ்னா மைனஸ் 4. ஓகே, இப்ப M31 அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. ஸோ இந்த நிரலையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா இங்க ஓரன் 1 மைனஸ் ஓரஞ்சு 5. ஸோ 1 மைனஸ் 5ங்கும் போது இங்க வந்துடுது மைனஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்க மைனஸ் M32. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் எழுதிக்கலாம். M32ங்கிறது இந்த உறுப்புக்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையும் இந்த நிரையும் விட்டுறலாம். இங்க I1 5 மைனஸ் 1. ஸோ 5 மைனஸ் 1ங்கிறது 4. இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் 4 அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்க M33. ஸோ இந்த உறுப்புக்கான சிற்றணிக்கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மீதி நிறம்னா இந்த இதுதான் இருக்கும். ஸோ 5 25 மைனஸ் 1. ஸோ இங்க 24. ஓகே, இப்போ நாம வந்து இதனுடைய நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து இங்க டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நாம வந்து ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/112. அதுதான் வந்து நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அது போக நமக்கு இங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது என்னது? இந்த அணியினுடைய நிறை நிரல் மாற்று அணி. ஸோ இப்ப இங்க இந்த ரோவை காலமா எழுதிக்க போறேன். அதாவது இந்த முதல் நிறைய வந்து இங்க நிரலா எழுத போறேன். ஸோ 24 மைனஸ் 4 மைனஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இரண்டாவது நிறைய இங்க இரண்டாவது நிரலா எழுத போறேன். ஸோ மைனஸ் 4 24 மைனஸ் 4. அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது நிறைய இங்க மூன்றாவது நிரலா எழுத போறேன். ஸோ மைனஸ் 4 மைனஸ் 4 24. ஓகே, ஸோ இங்க எல்லா உறுப்புல இருந்தும் ஒரு 4 எடுத்துடலாம். ஸோ இங்க வந்து என்னது 4ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 112 4ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 28 கிடைக்கும். ஓகே, ஸோ 28. ஸோ 4ஆல எடுத்ததுனால நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 6. அதுக்கப்புறம் மைனஸ் 1. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 1. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 1 6 மைனஸ் 1. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 1 மைனஸ் 1 6. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான நேர்மாறு.